நம் எதிரி திமுக, நமக்குள் இருப்பது அண்ணன் தம்பி பிரச்சனை. நாம் ஒற்றுமையுடன் வேலை செய்ய வேண்டும். முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என மக்கள் முடிவு செய்து விட்டனர். அதற்கு நாம் பணியாற்ற வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்திற்கு வரும் 11, 12ஆம் தேதிகளில் முதல்வர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் இருக்கும் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் SP வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிர்வாகிகள் மத்தியில் அமைச்சர் SP வேலுமணி பேசும்போது 2021 மீண்டும் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி தேர்வாவது உறுதி. குறுக்கு வழியில் முதல்வராக வர வேண்டும் என MK ஸ்டாலின் தீவிர முயற்சி செய்தார். அதை அனைத்தையும் முறியடித்தவர் பழனிசாமி என்றார். மேலும் வழக்கமாக ஸ்டாலின் பொய் மட்டுமே பேசுவார், எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் முதல்வர் செய்வார். அதனை உடனடியாக செய்ய சொன்னோம். அதன் வெளிப்பாடே விவசாய கடன் தள்ளுபடி என்றதுடன் அனைத்து தரப்பு மக்களும் தமிழக முதல்வரை ஏற்றுக்கொண்டு விட்டதாக தெரிவித்தார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் தெளிவா இருக்காங்க. எடப்பாடியாருக்கு மீண்டும் முதலமைச்சருக்கு வாக்கு தேவை. நம்ம என்ன பண்ண போறோம் அத கேள்வி. நம்ம இங்க இருக்கக்கூடிய நாங்கெல்லாம் என்ன பண்றோம், நீங்களும் என்ன பண்ண போறீங்க? ஏனென்றால் முதலில் இந்த மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒற்றுமையா இருந்து பணியாற்றணும். ஒற்றுமையா இருந்து நம்ம பணியாற்றணும். நமக்கு எதிரி திமுக. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை நம்ம அண்ணன் தம்பி பிரச்சனை, நம்ம குடும்ப பிரச்சனை. ஒரு குடும்பம் பிரச்சனை வரும். நாளைக்கு பிரச்சனை எதிரிட்டு யாராவது முடிஞ்சு வந்துக்கிறோம்ல. நமக்கு எதிரி திமுக. இன்னைக்கு திமுக ஸ்டாலின் எப்படியாவது ஆட்சி பிடிக்கும் இருக்கிறான். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா அந்தஸ்து, ஒரு மரியாதை, எங்க இருக்கிற மரியாதை அடுத்த நாள் நம்ம சரியா வரதுன்னா அடுத்த நாள் காணாம போகும். எப்படி அடுத்த நாள் காணாம போகும். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் அத்தனை மக்களும் முதலமைச்சர் எடப்பாடியார் வரவும் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு நம்ம பணியாற்றணும்.